400 கோடி ரூபாய் மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து 30 மாதங்களாகியும் வழக்கு பதியாதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். தமிழகத்தை உலுக்கிய மின்மாற்றி ஊழலில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக அரசு துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்று சாடியுள்ள அவர், இது தொடர்பாக நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மின்சார வாரியத்திற்கு 45,800 மின்மாற்றிகள் 1,182 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு மின்மாற்றியும் 50 விழுக்காடு வரை கூடுதல் விலை கொடுத்து வாங்கப்பட்டதில் மின்வாரியத்திற்கு 387 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவிடம் அறப்போர் இயக்கம் 2023ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி புகார் அளித்தது. இந்த ஊழல் குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிடக் கோரி கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டிருந்தேன். ஆனால் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை. மின்மாற்றி ஊழல் குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் ஊழல் வழக்கு பதிவு செய்ய ஆணையிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் கடந்த ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கிலும் கையூட்டு தடுப்பு பிரிவு உரிய பதிலை தெரிவிக்காமல் தாமதித்து வருகிறது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது, அடுத்த ஒரு வாரம் அல்லது 10 நாட்களில் இது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று கையூட்டு தடுப்பு பிரிவு வாக்குறுதி அளித்தது. ஆனால் 135 நாட்கள் ஆகியும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. மாறாக இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இதே கோரிக்கையுடன் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருப்பதை காரணம் காட்டி மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்வதை திமுக அரசு திட்டமிட்டு தாமதித்து வருகிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதைப் போல மின்மாற்றி கொள்முதலில் ஊழல் நடந்துள்ளதா என்பதை தீர்மானிக்க பெரிய ஆய்வு தேவையில்லை. கொள்முதல் விவரங்களை ஆராய்ந்தால் ஊழல் நடந்திருப்பதை முதல் பார்வையிலேயே அறிய முடியும். மின்மாற்றி கொள்முதல் செய்வதற்காக 2021 முதல் 2023 வரை மொத்தம் 10 முறை ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இவற்றில் 7 ஒப்பந்த நடைமுறைகளில் மொத்தம் 37 நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. ஆனால் உலகின் 8ஆம் அதிசயமாக அந்த ஒப்பந்தங்களில் பங்கேற்ற அனைத்து நிறுவனங்களும் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தன. அதைவிட பெரிய 9ஆம் அதிசயம், அந்த நிறுவனங்கள் அனைத்தும் மின்வாரிய கோரிக்கையை ஏற்று கணிசமான தொகையை குறைத்து கொண்டது ஆகும். எடுத்துக்காட்டாக 500 கிலோவோல்ட்ஸ் ஆம்பியர் திறன் கொண்ட 800 மின்மாற்றிகள் வாங்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 23/11/2021ஆம் தேதி திறக்கப்பட்ட போது அதில் பங்கேற்ற 26 ஒப்பந்ததாரர்களும் சொல்லி வைத்தது போன்று ஒரு மின்மாற்றிக்கு 13,72,930 ரூபாய் என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி விலையை குறைத்து 12,49,800 ரூபாய் என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது. ஆனால் நடுவண் அரசால் நடத்தப்படும் மின்னணு சந்தை தளத்தில் இதன் விலை 8,91,000 ரூபாய் மட்டும்தான். தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை 7,89,753 ரூபாய்தான். இவை அனைத்தையும் விட குறைவாக ஒரு மின்மாற்றி 7,87,311 ரூபாய் என்ற விலைக்கு ராஜஸ்தான் அரசு வாங்கியுள்ளது. அதாவது சந்தை விலையை விட 37 விழுக்காடு கூடுதலாக விலை கொடுத்து மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த 8ஆம் அதிசயமும் 9ஆம் அதிசயமும் இயல்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. கூட்டு சதியின் மூலம்தான் இது சாத்தியமாகும். ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட 50 விழுக்காடு கூடுதலாக விலையை குறிப்பிட்டுள்ளனர். அதன்பின் மின்வாரியம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிறிதளவு விலையை குறைத்துள்ளனர். இவை அனைத்தும் திட்டமிட்டு திரைக்கதை எழுதி நடத்தப்பட்ட நாடகம். ஒப்பந்ததாரர்கள் கட்டுப்படியாகும் விலையை குறிப்பிடவில்லை என்றால் அந்த நடைமுறையை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்களுடன் அரசு பேச்சு நடத்தி அதிக விலை கொடுத்து மின்மாற்றிகளை கொள்முதல் செய்ததிலிருந்தே இதில் ஊழல் நடந்திருப்பது உறுதியாகிறது. மின்மாற்றி கொள்முதலில் ஏற்பட்ட இழப்புக்கு காரணம் அப்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி, நிதி கட்டுப்பாட்டாளர் வி காசி ஆகியோர்தான் என்று
குற்றம் சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன. அவை கையூட்டு தடுப்பு பிரிவிடம் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசு அவர்களுக்கு வெகுமதி வழங்கி வருகிறது. மின்மாற்றி கொள்முதலில் நடந்த முறைகேடுகளில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி. ஆனால் இன்னொரு ஊழல் வழக்கில் 471 நாட்கள் சிறையில் இருந்த அவரை தியாகி என்று முதலமைச்சரே பாராட்டுகிறார். அவர் இசைக்கும் ராகத்திற்கு ஏற்ப முதலமைச்சர் ஆடுகிறார். இந்த வழக்கின் இரண்டாவது எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டிய மின் வாரியத்தின் முன்னாள் தலைவர் ராஜேஷ் லக்கானி பாதுகாப்பான முறையில் நடுவண் அரசு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது எதிரியான மின் வாரிய நிதி கட்டுப்பாட்டாளர் வி காசி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர். மின்வாரிய ஊழல் தொடர்பான வழக்குகளில் தொடர்புடைய இவரது வீட்டில் அண்மையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இவ்வளவுக்கு பிறகும் அவருக்கு கடந்த நவம்பர் 11ஆம் தேதி மின்வாரியத்தின் தலைமை நிதி கட்டுப்பாட்டாளராக திமுக அரசு பதவி உயர்வு கொடுத்து கௌரவித்துள்ளது. மின்மாற்றி ஊழல், மின்சார கொள்முதல் ஊழல், ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் பேரம் என மின்வாரியத்தை ஊழல் வாரியமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனையாகும். மின்மாற்றி கொள்முதலில் தொடர்புடைய எதிரிகள் மீது வழக்கு தொடர்வதற்கு பதிலாக அவர்களுக்கு சன்மானம் வழங்கும் திமுக ஆட்சியில் இந்த ஊழல் வழக்கில் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே மின்மாற்றி கொள்முதலில் நடைபெற்ற ஊழல்கள், கூட்டு சதிகள் ஆகியவற்றை வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்கும் வகையில் இது தொடர்பாக நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.